தமிழ் சினிமாவுல நடிகர்களுக்குள் போட்டி என்பது பல வருடங்களாகவே இருந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர், சிவாஜி காலத்திலும் இது இருந்தது. ஆனால் அவர்களுக்குள் ஒரு கண்ணியமும் நாகரிகமும் இருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் அப்படி இல்ல. சமூக வலைதளங்களில் அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் அவ்வளவு அசிங்கமாக கீழ்த்தரமாகவும் நடந்து கொள்கிறார்கள். ஆபாசமான வார்த்தைகளை வைத்து ஹேஷ்டேகை உருவாக்கி அதை ட்ரெண்ட் பண்ணிட்டும் வராங்க. விஜயை மிகவும் அசிங்கமாக திட்டி அஜித் ரசிகர்களும், அஜித்தை மோசமாக திட்டி விஜய் ரசிகர்களும் கமெண்ட்களை போட்டு ஆர்காசம் அடைத்து வராங்க. பல வருடங்களாகவே இது நடந்தாலும் அஜித்தும் விஜயும் இதை சரியாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஏனெனில் அப்படி அவர்கள் மோதிக்கொள்வது தான் நமக்கு நல்லது என நினைக்கிறாங்களோ என்னவோ. ஒரே முறை ஒருவரை புகழ்ந்து பேசுவதற்காக ஒருவரை திட்டாதீர்கள் என அஜித் ஒரு அறிக்கையை விட்டாரு. அதே போல லியோ பட விழாவில் பேசிய விஜய் சோஷியல் மீடியாவில் ஏன் இவ்வளவு கோபம் என சிரிச்சு கொண்டே கேட்டாரு. இவ்வளவுதான் அவரின் ரியாக்ஷன். இப்போது அஜித் விஜய் சண்டை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் 60 வருடங்களுக்கு முன்பு எம்ஜிஆரும் சிவாஜும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். அப்போது பிரபலமாக இருந்த ஒரு வார பத்திரிகை சிவாஜி எம்ஜிஆரை வைத்து நான் விரும்பும் நட்சத்திரம் என்கின்ற தலைப்பில் ஒரு சர்வேயை எடுக்க விரும்பினாங்க. ரசிகர்கள் தங்களுக்கு யாரை பிடிக்க வேண்டுமோ அதில் குறிப்பிட வேண்டும். ஆனால் இப்படி ஒரு சர்வே நடத்த வேண்டாம், அது அவசியமில்லாதது என எம்ஜிஆர் அந்த பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதே போல சிவாஜியும் இது தேவையில்லாதது, எங்களுக்குள் எந்த போட்டியும் இல்லை, எனவே இப்படி ஒரு சர்வே தேவையில்லை, இதை விரும்பவும் இல்லை என கடிதம் எழுதியிருக்காரு. இருவரும் கேட்டுக்கொண்டதால் அந்த சர்வே நடத்தவே இல்லை. எம்ஜிஆரும் சிவாஜும் ரசிகர்களை எப்படி பார்த்தார்கள் என்பதற்கு இதுவே பெரிய உதாரணம் என சொல்றாங்க.